अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुर्रि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகிற்கு அருள் கொடையாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதராகவும் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் தூதருடைய போதனைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக இந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்தவர்களாக, நோன்பு நோற்றவர்களாக, இன்ன பிற நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் மன்னிப்பும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பு நோற்றவர்களாக நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்துடைய நோன்புடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் இறைவனுக்காக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக அந்த சஹருடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய அந்த இஃப்தாருடைய நேரம் வரை உண்ணாமல் பருகாமல் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இறைவனுக்காக நாம் எல்லாம் நோன்பு நோட்டிருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தானா சில முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எதற்காக நோன்பு நோக்கிறோம் என்றால் ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக. வருடம் ஃபுல்லா நாம் என்ன பண்றோம்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு மாதம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, உடல் எடை குறைவதற்காக நோன்பு நோக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறத பார்க்கும். ஆனால் அதனுடைய முழுமையான நோக்கம் இறைவன் தனது திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஷியாம் கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் முன் சென்ற சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக தெரியுமா? நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இப்போ நோன்புடைய நோக்கம் என்ன? நாம் இறையச்சம் உள்ளவர்களாக, இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவனுடைய அச்சத்தை முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ரமலான் மாதத்துடைய இந்த நோன்புடைய நோக்கமாக இருக்கு. அப்ப அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும். பல நாட்களை கடந்து வந்திருப்போம், அதை நமக்கு மறந்து போயிடலாம். அன்றாட வாழ்க்கையில் நாம் பழையது போல என்ன பண்ணிடலாம், உழன்று கொண்டிருக்கலாம். அதற்காக ஒரு நினைவூட்டலாக இந்த ஒரு விஷயத்தை, இந்த நோன்புடைய நோக்கம் என்பது இறைவனை அஞ்சி வாழணும். இறையச்சத்தோடு நாம் எல்லா காரியங்களும், நோன்பு மட்டும் இல்லை, தொழுகை மட்டும் இல்லை, நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்ப உறவுகளை பேணக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் நாம் என்ன பண்ணோம்? இறைவனுடைய அச்சத்தை முன்னிறுத்தி இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு முன் நினைவு கூர்ந்தவனாக நம்முடைய உரைக்குள்ள போலாம். அல்லாஹ்வுடைய அருளால் கடந்த தினங்களாக அமல்களை பாதுகாப்போம். நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்பது குறைவாக தான் இருக்குது. அந்த அமல்களுக்கு உண்டான கூலி நாளை மறுமையில் நமக்கு கிடைக்கணும். அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை, அதனுடைய சில அளவுகோல்களை கடந்த தினங்கள்ல நாம பார்த்தோம். இன்றைய தினத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஒரு மனிதன் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ்,
இரண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் என்ன பண்றாரு? நன்மையான காரியங்களை செய்கிறார். அவருடைய வேலை என்னது? அல்லாஹ்வுக்கு அஞ்சி பல நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னொருத்தர் என்ன இருக்கிறார்? பாவமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். இரண்டு பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் எப்படி நன்மையான காரியங்களை போட்டி போட்டுக்கொண்டு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னொருத்தர் தீமையான காரியங்களை செய்யக்கூடிய நபராக இருக்கிறத பார்க்கிறோம். இதுல நன்மை செய்யக்கூடிய அந்த அடியான் இந்த பாவம் செய்யக்கூடியவனை பார்த்து என்ன சொல்றாரு? அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உனக்கு சுவனத்தை தர மாட்டான் என்று என்ன பண்றாங்க? கோபத்துடைய வெளிப்பாடாக அந்த நபர் சொல்லிடுறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? அவர்கள் இருவரையும் விசாரித்து நாளை மறுமையில அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? அவருக்கு நரகத்தை தான் நிச்சயம், சொர்க்கம் தரப்படாது என்று சொல்ல உனக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? இவர் சொல்லிடுறாருல கோபத்துடைய வெளிப்பாடாக. என்ன சொல்றாரு? அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான், உன்னை சொர்க்கத்தில் நுழைய செய்ய மாட்டான் என்று இவர் என்ன பண்றாரு? அல்லாஹ்வுடைய முடிவை, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து என்ன பண்றாரு? இவர் முன்னாடியே தீர்ப்பு சொல்றார். முஸ்லிம் அகமதுல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பனு இஸ்ராயல் சமுதாயத்தை சேர்ந்த இரண்டு பேர் இருந்தாங்க. அவர்ல ஒருவர் நல்ல அடியார், அவர் அமல்களை போட்டி போட்டு செய்யக்கூடிய நபராக இருக்கிறாங்க. இன்னொருத்தர் யாரு? பாவமான காரியங்களை செய்யக்கூடியவராக, அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவராக இருக்கிறார். இந்த நல்லடியார் என்ன பண்றாரு? அவருக்கு தினம் அறிவுரையை சொல்றார். ஏன் இப்படி இருக்கிற? பாவமான காரியங்களை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுக்கோ, நாளை மறுமையில் அல்லாஹ் இதற்கு உண்டான கூலியை வழங்குவான் என்றெல்லாம் தினமும் என்ன பண்றாரு? அறிவுரையை சொல்றார். அந்த பாவம் செய்யக்கூடிய நபர் என்ன பண்றாங்க? அவர் சொல்றார், அதெல்லாம் எனக்கு தெரியும், அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. நாமள சொல்லுவோம்ல, யாராவது வந்து அட்வைஸ் பண்ணா போதும், உன் வேலையை பார், எனக்கு தெரியும், அல்லாஹ் கிட்ட நான் பேசிக்கிறேன் சொல்றாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு அறிவுரை, நல்ல ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்கன்னா, உங்க வேலையை பாருங்க, எனக்கு தெரியும், நான் அல்லாஹ் கிட்ட பேசிக்கிறேன், இது அல்லாஹ்வுக்கும் எனக்கும் உள்ள விஷயம் என்று சொல்லக்கூடிய வாதங்களை நாம கூட சில நேரங்களில் வைக்கிறோம்ல. அதுபோல அவரும் தொடர்ந்து அது போன்ற செயல்களில் ஈடுபடுறார், தீமையான காரியங்களை செய்கிறார். அந்த நல்லடியார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்கவே இல்லை. ஒரு நாள் அதே போல அவர் வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிடறார். பெரிய பாவமாக ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிடறார். இவர் என்ன ஆயிடுது? கோபம் வந்துடுது. தினமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் இது தண்டிப்பான், நீ பண்ணாத என்று, பாவத்தை செய்யாத என்று பலமுறை நம்ம தடுக்கிறோம். ஆனா அவர் கேட்ட பாடு இல்லையே என்று அவர் என்ன பண்றாரு? கோபத்துடைய உச்சிக்கே போய், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்ய மாட்டான் என்று என்ன பண்ணிடுறாரு? ஒரு சாபம் மாதிரி அல்லாஹ் மீது ஆணையிட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்லிடுறார். அவருடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வராங்க. அவர்கள் இரண்டு பேருடைய உயிர்களும் கைப்பற்றப்படுது. அல்லாஹ் நாளை மறுமையில் அவரை கூப்பிடுறான். கூப்பிட்டு, இந்த அடியார் சொர்க்கத்துக்கு போக மாட்டார், இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்ன நபர் எங்க? அதை நீங்க எப்படி சொன்னீங்க என்று அவரை அல்லாஹ் என்ன பண்றான்? அவருடைய கோப பார்வையில உன்னுடைய நல்ல அமல்கள்லாம் அழிஞ்சு அவரை நரகத்தில் தூக்கி போட்டுறோம். யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, அல்லாஹ் யாருக்கு சொர்க்கத்தை தரமாட்டான் என்று அந்த நல்லடியார் சொன்னாரோ அவரை அழைத்து அல்லாஹ் என்ன பண்றான்? என்னுடைய அருளால், என்னுடைய கருணையினால் உன்னை மன்னித்து என்ன பண்றேன்? சொர்க்கத்தில் நான் நுழைவிக்க செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் நல்ல அடியார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை கிடையாது. வகையின் மூலமாக வரக்கூடிய ஒரு செய்தி, இறைவனுடைய செய்தி.
அவர் நல்லடியார்களாக நல்ல அமல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய தவறு என்ன? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கு. இதை நாம கூட பல நேரங்களில் செய்யறோம். இவெல்லாம் திருந்தவே மாட்டாங்க சொல்றோமா இல்லையா? அவனுக்கெல்லாம் நேர்வழியே கிடைக்காது, அவன்லாம் காஃபிரு சொல்றோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது யாருடைய அதிகாரம்? அவருக்கு நாளை மறுமையில சுவர்ணத்தை தருவதும் நரகத்தை தருவதும் யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதுல கை வைப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதுக்கு உண்டான தகுதி நம்ம இடத்துல கிடையாது. சொல்லக்கூடிய நாம் சரியா இருக்கிறோமா? ஒருத்தர் தவறு செய்கிறார்னா மார்க் அடிப்படையில் இது தப்புங்க, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுது இது தப்பு, இது மாதிரி நீங்க செய்யக்கூடாது, இது தண்டனைக்குரிய குற்றம் என்று நாம் எடுத்து சொல்லலாமே தவிர டிக்ளரேஷன் முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நமக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி கையில் எடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அதிகாரம் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். எல்லா அதிகாரமும் ஆட்சியும் அவனுக்குரியது. அதில் யாரும் பங்கு போட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க. உகது போர்க்களம், அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடை வெட்டப்படுதா இல்லையா? கவசங்களை கிழித்து கொண்டு அவருடைய தாடை வெட்டப்பட்டு கடவாய் பற்கள் அவர்களுக்கு வெட்டுப்பட்டு என்ன ரத்தங்கள் வெளியிடுது. அந்த நேரத்தில் அவங்களும் மனுஷன் தானே, ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. நபியுடைய முகத்தில் இரத்தக்கரையை பூசிய அந்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறும்? ஒரு வார்த்தை தானே. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி போருக்கு வந்திருக்கிறாங்க, உகது களத்தில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அல்லாஹ் விட்டுட்டானா? கண்டிக்கிறானா இல்லையா? அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று உங்களால் எப்படி சொல்ல முடியும்? அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? அல்லாஹ் கண்டிக்கிறானா இல்லையா? அந்த போருடைய நிலவரம் நமக்கு தெரியுமா இல்லையா? அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. சிந்திச்சு பாருங்க. அந்த எதிரி கூட்டத்தில் உகது போர்க்களத்தில் எதிரிகளோட இருந்த அபு சுஃபியான் அவங்க இஸ்லாத்தை தள்ளி வந்தாங்களா? மக்கா வெற்றியின் போது யாரை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் வெற்றி பெற மாட்டாங்க. அவர் அல்லாஹ்வுடைய அருளால் இஸ்லாத்தை தழுவி வராங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய போர்வால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல வெற்றிகளை பெற்று தந்தவர் அந்த உகது போர்ல எதிரி காலத்தில் தான் இருக்கிறார். இதெல்லாம் மாறிச்சா இல்லையா? அவங்களாம் ஏகத்துவத்தை தழுவி அல்லாஹ்வுடைய நன்மதிப்பை பெறக்கூடியவர்களாக மாறினாங்களா இல்லையா? இப்போ நம்ம யாரையும் எந்த முடிவும் நாம் செய்ய முடியாது. பொதுவாகவே இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்ற எந்த முடிவையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, அவரை நம்ம புகழ்றோம் என்ற பேர்ல நாம் என்ன பண்ணக்கூடாது, அவரை புகழக்கூடியவர்களாக அதிகமா உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது, நீதான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு மனிதரை நாம் முடிவு செய்யவே முடியாது. அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. இறை தூதர்களே சொன்னாங்க, என்னுடைய உள்ளம் பாவத்தை தான் தூண்டுது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாங்கள் பார்க்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், பாவத்தில் விழக்கூடியவர்களாக நாம் ஆயிடுவோம் என்று நபிமார்களே சொன்னாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு மனிதரை புகழ்ந்து பேசுறோம், அவர் நம்முடைய நெருக்கத்துக்குரியவர் என்பதற்காக அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு சமயம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை புகழ்ந்து பேசுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றாங்க, உமக்கு நாசம்தான், உங்களுக்கு நாசம்தான்,
உங்களுடைய சகோதரரின் கழுத்தை நீ துண்டித்து விட்டாய், அவர் கழுத்தையே வெட்டிட்டே நீனு. இதுக்கு அவரை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு நாசம்தான், அவருடைய கழுத்தை நீ துண்டித்து விட்டாய். ஒருவரை பற்றி நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்வதாக இருந்தால் நீங்க எப்படி சொல்லணும்? இவரை பற்றி ஒரு நல்லவர் நான் எண்ணுகிறேன், இவரை பத்தி நான் என்னுடைய என்ன டிக்ளரேஷன் கொடுக்க கூடாது, முடிவு நீங்க எடுக்க கூடாது. இவரை பற்றி என்னுடைய கருத்து என்ன, ஒரு நல்ல மனுஷர் நான் நினைக்கிறேன், அப்படிதான் சொல்லணும். இவரை மாதிரி ஒரு மனிதரே இல்லை, இவரை போன்ற ஒரு புனிதரே இல்லை, இவர் மௌத்தானா நேரா சொர்க்கத்துக்கு போயிடா, அவ்வளவு அமல்கள் செஞ்சிருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்று ஒரு நபரை பற்றி அவருடைய இறுதி முடிவை பற்றி தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. அப்படி நாம் தீர்ப்பு சொன்னால் அல்லாஹ் என்ன பண்றான்? என்னுடைய அதிகாரத்தில் நீ எப்படி கை வச்ச? உனக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார் என்று அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இப்போ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். நம்முடைய நாவுகளை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் கோபத்தில் வந்துடும். கோபத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் கோபம் வரக்கூடாது, வரலாம், வந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான்? வானங்கள் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அது யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? முத்தகீன்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது தயாரிக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய பண்புகள் என்ன தெரியுமா? அவர்கள் செழுமையாக இருக்கக்கூடிய நேரத்திலும் வறுமையான நேரங்களிலும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வாங்க. பொருளாதாரம் இருந்தா மட்டும் கொடுக்கிறது இல்ல. இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம் என்ன? பணம் இருந்தாலும் கொடுப்பாங்க, பணம் இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க? தங்களால் முடிந்த அளவு அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஹாதிமீன் அல் ஹைர், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். கோபம் வரும், வராம இருக்காது. மனிதன் என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்கணுமா? கோபம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்தை வென்று விளங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். கோபத்தில் வார்த்தையை விட்டுறக்கூடாது. கோபம் வந்தா நம்மளாம் பெருமையா பேசுறோமா இல்லையா? நான் யார் தெரியுமா, எனக்கு கோபம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பையன் முன்னாடி நிற்க முடியாது சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் பெருமைய. கோபத்தை பார்த்தீங்கன்னா, என் கோபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், ஒருத்தன் முன்னாடி நிற்க முடியாது, தெரிச்சு ஓடிடுவாங்க. இது இறை நம்பிக்கையாளருடைய பண்பு இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? கோபம் வரக்கூடிய நேரத்தில் இறை நம்பிக்கையாளர் என்ன பண்ணும்? கோபத்தை வென்று விளங்கணும், வார்த்தைகளை விட்டுக்கூடாது, நாவை எச்சரிக்கையாக நாம் பயன்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு பிறகு நான் யாரிடமும் எந்த விளக்கமும் கேட்கக்கூடாது, நீங்க தான் அந்த விளக்கத்தை எனக்கு சொல்லணும். அந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் யார்கிட்டும் எந்த அறிவுரையும் கேட்டக்கூடாது, அந்த அறிவுரை நீங்க எனக்கு சொல்லுங்க. அவர் எதிர்பார்த்து வர்றது என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் பெரிய பயானம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே நோட் பண்ணிக்கிட்டு அதன்படி நடக்கலாம் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக 2-3 வரிகளில் சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல், சுமஸ்தகீன், அதுல உறுதியாக நில், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று நீங்கள் அதில் சொல்லிட்டு அதுல உறுதியாக நில் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த மனிதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சரி ஓகே, அல்லாஹ்வை நான் நம்புறேன், அதுல உறுதியா இருக்கிறேன், நான் எதை பாதுகாத்துக் கொள்ளணும், நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் எது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய நாவை காட்டி, உங்களுடைய நாவை சுட்டி காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? உங்கள் நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தி அகமதுல 19,431 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதை பாதுகாத்துக்கணும்? இந்த நாவை பாதுகாத்து. நாவை நாம என்ன பண்றோம்? இலகுவாக வார்த்தைகளை விட்டுறோமா இல்லையா? ஒருவை பற்றிய முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? இவர்னா இப்படிதான், இவர் வந்தார்னா அவரை பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? யோசிச்சு பாருங்க. இவர் வந்தாலே அப்படிதாங்க பிரச்சனை பண்ணுவார்.
இவர் வந்தாலே என்னது ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிப்பார். இவரெல்லாம் திருந்தவே மாட்டாருங்க. இவரெல்லாம் சான்ஸே கிடையாது. சொல்றோமா இல்லையா? ஒரே வார்த்தையில் இவெல்லாம் திருந்ததுக்கு சான்ஸே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் எத்தனை சான்றுகள் நமக்கு இருக்கு, யோசிச்சு பாருங்க. யூத சிறுவன், அது வரைக்கும் அவர் அல்லாஹ் வணங்கல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவராக தான் இருக்கிறாங்க. யூதர்கள் தெரியும்ல, அவனுடைய நிலைமை நமக்கு என்னன்னு தெரியும். அந்த யூத சிறுவனுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போய் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்றாங்க. அவருடைய தந்தை சொல்ற, அபு காசிம் சொல்லக்கூடியதை நீ கேளுங்க. சொன்ன உடனே அவர் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வெளியில வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அது வரைக்கும் நரகத்துடைய விளிம்பில் இருந்தார். மரணிக்கக்கூடிய அந்த தருணம் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்று அல்லாஹ்வை ஏற்று அந்த கலிமாவை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். ஆனா இதே இன்னொரு விஷயம் நம்ம கேள்விப்படும். போருக்கு போன ஒரு சஹாபி போர்ல எதிரிகளை வீழ்த்தி கொண்டிருப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. போருக்கு போவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு மன உறுதி வேணும், ஒரு தியாக உணர்வு வேணும். என்ன வேணாங்களாம்ல, உயிரையே துறக்கக்கூடிய இந்த தியாக உணர்வு இருந்தால் தான் போக முடியும். அப்படிப்பட்ட நபர் தன்னுடைய கடைசி நேரத்தில் என்ன பண்றாங்க? வழி பொறுக்க முடியாமல் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செஞ்சுக்கிறாரா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவரை என்ன சொல்றாங்க? அவர் நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனுடைய அந்த வகியின் அடிப்படையில் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா அது வகியின் அடிப்படையில். ஆனா நம்ம எல்லாம் வகியை கையில் எடுத்துக்கிறோம். இவர் அப்படிதான், இவர் இப்படிதான் என்று நாம் கையில் எடுத்துக்கொண்டு அதை நாம் என்ன பண்றோம்? வார்த்தைகளாக வெளிப்படுத்திடுறோமா இல்லையா? இப்ப யாரை பற்றிய முடிவும் நாம் எடுக்கக்கூடாது. அவர் ஒரு நல்லவர் என்றால் என்னுடைய கருத்து, நான் என்ன நினைக்கிறேன் என்றுதான் நாம் முடிவெடுக்கணுமே தவிர அவர் நல்லடியார் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை நாம பார்க்கிறோம். ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். அந்த வார்த்தை என்பது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு வார்த்தையா, பிடித்த வார்த்தையா மாறிடும். அதனால என்ன பண்ணுவான்? அல்லாஹ் அவருடைய தர்ஜாக்களை உயர்த்துவான். இன்னொரு அடியார் இருப்பார், அவரும் சில வார்த்தைகளை சொல்லுவார். அந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுவானா? அவரை நரகத்தில் தூக்கி போட்டுருவான் அவருடைய அந்த வார்த்தையினால. வார்த்தை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அப்படியே போற போக்கில் பேசிட்டு போயிடும். ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து சரியான அளவுக்கு இணை வைப்பில்லாத அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்காத வார்த்தைகளை நாம பேசணும். இந்த ஒரு வார்த்தையில நம்முடைய இறுதி நிலை மாறிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்களா இல்லையா? அப்ப அதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் நாடினால் இது சொல்றோமா? இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருதா? எது இருந்தாலும் நான் பண்ணிடுவேன், நாளை காலைல நான் வந்துடுறேன், பணத்தை நான் கொடுத்துட்றேன், இப்படிதானே சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துறோமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல பல நபிமார்கள் பயன்படுத்திய வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை அறுக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளை இடத்துல சொல்றாங்க, நான் கனவு கண்டேன், உங்களை அறுத்து பலியிடுவது போல கனவு கண்டேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய பிள்ளையுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமைசாலியாக நீங்க காண்பீங்க. நபி தானே சொல்றீங்க, நான் செஞ்சிருவோம் அப்படிலாம் சொல்லல. அந்த நேரத்திலும் அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக காண்பீர். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வை முன்னிறுத்தும். அல்லாஹ்வை முன்னிறுத்தி நாம் பேசினா நம்முடைய வார்த்தையில பிழை இருக்காது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது, அல்லாஹ் நாடி இருந்தால் நான் இதை செஞ்சிருவேன் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய வார்த்தையாக மாறிடும். மாறாக நான்
என்னால் முடியும் என்று அந்த போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தினால் அது அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய வார்த்தையாக மாறி. சின்ன விஷயம் நாம் நினைக்கிறோம், அந்த ஒரே வார்த்தையில நம்முடைய மறுமையுடைய நிலையை, நம்முடைய அமல்கள் அழிக்கப்பட்டு அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடக்கூடிய செய்திகள்லாம் நம்ம நபிமொழிகளில் பார்க்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணோம், பேசக்கூடிய நேரங்களில் பொறுமையாக கோபத்தோட பேசாம எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்து அதிகாரத்தோட அதை டிக்ளேர் செய்யாம நம்ம என்ன பேசணும், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது, அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்பது போன்ற வார்த்தைகளை நாம் பேசினால் அல்லாஹ் நம்முடைய அமல்களை பாதுகாத்து நாளை மறுமையில அதற்குண்டான கூலியை கொடுப்பான் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் விளங்கிக்கணும். கோபத்தினால் நம்முடைய வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் வெளிவந்துருச்சுன்னா அது பெரிய பாரதூரமான காரியமாயிரும். நாம் என்ன நினைக்கிறோம், அமல்கள் மட்டும்தான், தொழுதா மட்டும்தான் நன்மை, நோன்பு வைத்தா நன்மை, தான தர்மங்கள் செஞ்சா நன்மை என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் கூட தர்மம் தான். ஒருவரை பார்த்து இன்முகத்தோட சிரிக்கிறோம், அதுவும் தர்மம் தான். அவருக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை, அல்லாஹ் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான், உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன், இது போன்று நாம் சொல்றோம்ல, இது போன்ற வார்த்தைகள் நமக்கு தர்மமாக ஆகிறோம். அதுவும் நாளை மறுமையில குவியலாக வந்து நிற்கும் என்பதையும் விளங்கி கொண்டு பேசினால் நல்லதை பேசி இருக்கணும், இல்லை என்றால் வாய் மூடி இருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது நம்ம சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க. பேசினா நல்லதை பேசுங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க, வாய் மூடி அமைதியா இருந்துருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு இருக்கு. எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக நன்மையான வார்த்தைகளை பேசி நம்முடைய தரஜாக்களை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களாக, தீமையான வார்த்தைகளிலிருந்து தவிர்ந்து கொண்டு அந்த நரகத்துடைய நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.